Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு banking reasoningல இருந்து direction topicல இருந்து questions பார்க்கலாம். ஓகேவா? First question பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு Pங்கிற பாயிண்டோட வெஸ்ட்ல இருந்து என்னது 14 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் D இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது பாயிண்ட் A நான் இப்ப இங்க இருக்காங்கன்னு வச்சுட்டேன்னா இதோட இப்போ இந்த Aங்கிற பாயிண்டோட டைரக்ஷன் என்னது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். Pங்கிற பாயிண்டோட வெஸ்ட்ல இருந்து என்னது 14 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து யார் இருக்காங்க பாயிண்ட் D இருக்காங்க. 14 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் D இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க க்ளூ பாருங்க. D பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் D ஓட சவுத்தை நோக்கி என்னது 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போறாங்க. அங்க யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் B இருக்காங்க. பாயிண்ட் Dல இருந்து சவுத் டைரக்ஷன்னா கீழே சவுத் டைரக்ஷன் எத்தனை மீட்டர்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் என்னது பாயிண்ட் B இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பாயிண்ட் Dல இருந்து பாயிண்ட் D சவுத் டுவர்ட்ஸ் த 9 மீட்டர் பாயிண்ட் F. பாயிண்ட் Dல இருந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் F இருக்காங்க. ஆல்ரெடி 4 மீட்டர். அப்ப இன்னொரு 5 மீட்டர் போட்டா என்ன வரும் டோட்டலா 9 மீட்டர். 9 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் F இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட் B ஓட ஈஸ்ட்ல 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க பாயிண்ட் E இருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் B ஓட ஈஸ்ட் ஓகேவா நார்த் சவுத் ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட் டைரக்ஷனா இந்த டைரக்ஷன். ஈஸ்ட் டைரக்ஷன்ல எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்னா 7 மீட்டர். ஓகேவா? அப்ப 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க பாயிண்ட் E இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாயிண்ட் E ஓட நார்த்ல இருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் C இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாயிண்ட் E ஓட நார்த் டைரக்ஷன்னா இப்படி மேல நார்த் டைரக்ஷன்ல 4 மீட்டர்ல யார் இருக்காங்க பாயிண்ட் C இருக்காங்க. ஓகேவா? இப்ப Dக்கு Aக்கு நடுவுல யார் இருக்காங்க பாயிண்ட் C இருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாயிண்ட் C ஓட சவுத் டைரக்ஷன் பாயிண்ட் C எங்க இருக்காங்க பாயிண்ட் A ஓட சவுத் டைரக்ஷன்ல எத்தனை மீட்டர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் G இருக்காங்க. ஓகேவா? அவங்க கொடுத்திருக்க க்ளூஸ் வச்சு என்னது நம்ம வந்து டைரக்ஷன் வந்து டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which are the following points are straight line? எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். DEA DEA இந்த பாயிண்ட் இது சொல்லிருக்காங்க. சோ ஸ்ட்ரைட் லைன் வரல. அடுத்து EGC E இருக்கு G இங்க இருக்கு C இங்க இருக்கு. சோ என்னது ஸ்ட்ரைட் லைன் வரல. DBG D இங்க இருக்கு B and G இருக்கு. சோ ஸ்ட்ரைட் லைன் இதுவும் வரல இது ஸ்ட்ரைட் வரல இது ஸ்ட்ரைட் லைன் வரல. அடுத்து EGP E இங்க இருக்கு G இங்க இருக்கு B இங்க இருக்கு. இது மூணு பாயிண்ட்டுமே என்னது ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வருது. அப்ப ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பாயிண்ட் C பொறுத்து பாயிண்ட் A ஓட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. பாயிண்ட் C பொறுத்து A ஓட டைரக்ஷன். பாயிண்ட் C எங்க இருக்கு பாயிண்ட் C இங்க இருக்கு. பாயிண்ட் C பொறுத்து A ஓட டைரக்ஷன் என்னது ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? A வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஆப்ஷன் A ஈஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா if a person walks 5 meters towards north from point F. பாயிண்ட் Fல இருந்து நார்த் டைரக்ஷன்ல 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது போறாங்க. போனதுக்கு அப்புறம் டேக் ரைட் சைடு. இப்போ இது நார்த் டைரக்ஷன்னா இது லெஃப்ட் இது ரைட். இப்போ ரைட் டைரக்ஷன்ல திரும்பும் போது which of the points would be he reach first? எந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எந்த பாயிண்ட் ரீச் பண்ணுவாங்க பாயிண்ட் F இங்க இருக்கு. இப்போ என்னது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது நார்த்துக்கு போறாங்க. அப்ப இங்க இருப்பாங்க. இப்ப இங்க இருக்க பாயிண்ட் வந்து என்னது டர்ன் ரைட் சைடு வந்து திரும்பும் போது ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் ரீச் பண்றாங்க பாயிண்ட் E தான்
ரீச் பண்றாங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஆப்ஷன் பாயிண்ட் இ தான் ரீச் பண்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி பாயிண்ட் இ. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டைரக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் காஃபி ஷாப். எஸ்ங்கறவங்க காஃபி ஷாப்ல இருந்து என்னது ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன டைரக்ஷன்னா சவுத்ல இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக் பண்றாங்க. அப்ப என்னது சவுத்தை நோக்கி. அப்போ இங்க இருக்காங்கன்னா அவங்க சவுத் டைரக்ஷன் நோக்கினா இப்ப கீழே 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து என்னது போறாங்க. அண்ட் டேக்ஸ் லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி வாக் 6 மீட்டர். இப்போ இங்க இருக்காங்க. இப்போ இவங்களோட லெஃப்ட் இது ரைட் இது லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக் பண்றாங்கன்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்றாங்க. ஓகேவா. அடுத்தது he then again takes left. again வந்து என்னது இப்போ என்னது இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும்போது அப்ப இங்க வந்து என்னது இது லெஃப்ட் இது ரைட் டைரக்ஷன். லெஃப்ட் சைடுல அகைன் வந்து டர்ன் பண்ணி எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. ஓகேவா. கவர் பண்ணதுக்கு அப்புறம் அன்ஸ்டாப்ஸ் கவர் பண்ணி நின்றாங்க. அடுத்தது டீ வந்து என்னது டீங்கிற ஒரு பர்சன் என்னது அதே காஃபி ஷாப்ல வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். வாக்ஸ் 15 மீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட்ல இருந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்றான். இப்ப இங்க இருக்கானா இவனோட ஈஸ்ட் வந்து இது ஈஸ்ட் டைரக்ஷன்ல எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்னா 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்றான். அண்ட் தென் ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணிட்டு 8 மீட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறான்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா. அப்ப இதுல வந்து இதோட ரைட் சைடு எது இதுதான் ரைட் சைடு. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றான் 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றான். 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு என்ன பண்றான் இவன் இங்க ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. அப்புறம் இப்ப என்னது கொடுத்திருக்க க்ளூஸ் வச்சு என்னது டைரக்ஷன் வந்து வரைஞ்சாச்சு. அப்ப நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. T's final position with respect to S the final position. இங்க வந்து யார் இருக்கா S இருக்காங்க. S ஓட ஃபைனல் பொசிஷன். இங்க வந்து யார் ரீச் ஆயிருக்கா T ரீச் ஆயிருக்காங்க. இங்க வந்து T ஓட பொசிஷன் இது S ஓட ஃபைனல் பொசிஷன். என்ன சொல்றாங்க S ஓட பொசிஷன் பொறுத்து T ஓட பொசிஷன் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. S ஓட பொசிஷன்ல இருந்து T ஓட பொசிஷன் பார்க்கும்போது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ இது என்னது இது நார்த் இது சவுத் இது ஈஸ்ட். ஓகேவா. அப்ப என்னது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் யார் இருக்கா T இருக்கா. S பொறுத்து T ஓட பொசிஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க சவுத் ஈஸ்ட். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சவுத் ஈஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இஃப் S walks S வந்து என்னது 12 மீட்டர் ஈஸ்ட்ல இருந்து அதோட ஃபைனல் பொசிஷன்ல இருந்து 12 மீட்டர் ஈஸ்ட்க்கு வந்து வாக் பண்றான். வாக் பண்ணதுக்கு அப்புறம் what is the shortest distance between S ஓட நியூ பொசிஷனுக்கும் T ஓட ஃபைனல் பொசிஷனுக்கு உள்ள என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் நம்மளோட क्वेश्चना கேக்குறாங்க. ஓகேவா. அண்ட் ஆல்சோ S ஓட டைரக்ஷன் வந்து with respect to T ஓட ஃபைனல் பொசிஷன்ல இருந்து பாக்குறப்போ S ஓட டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது S ஓட ஃபைனல் பொசிஷன்ல இருந்து ஈஸ்ட நோக்கி எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்றாங்க. S ஓட ஃபைனல் பொசிஷன் இது. இங்க இருந்து ஈஸ்ட நோக்கி எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. ஓகேவா. கவர் பண்ணதுக்கு அப்புறம் Sக்கும் S வந்து இங்க இருக்காங்களா S வந்து 12 மீட்டர் ஈஸ்ட் டிஸ்டன்ஸ்ல கவர் பண்றாங்க. அப்ப S வந்து இங்க ரீச் ஆயிருவாங்க. S-க்கும் T-க்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னது டோட்டலா வந்து எத்தனை 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து என்னது இங்க 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்னது 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதே வந்து பேரலா என்னது இங்க இருந்து இது வரைக்கும் என்னது 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா. அப்போ இதுல இருந்து 15 - 6 மைனஸ் பண்ணா என்னது
9 மீட்டர் டிஸ்டன்ஸ் வருமா? இந்த 9 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எங்க இருக்கோ இங்க இருக்கும். ஓகேவா? அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதுக்கு நேரா இருக்கிற இந்த 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்ணும்போது இங்க இருக்க ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? 9 மீட்டர் இருக்கும். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர். அப்ப 12ல 9 போச்சுன்னா அப்ப பேலன்ஸ் இங்க இருக்கிற இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்? 3 மீட்டர் இருக்கும். 3 மீட்டர் இருக்கும். சோ அப்ப என்னது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு 3 மீட்டர். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதாவது இங்க இருக்க பாயிண்ட்டுக்கும் டி இந்த இடத்துல டி இருக்கிற இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 8 மீட்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்கு. இங்க ஹோலா வந்து என்னது? பேரலலா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் உள்ளது என்னதுன்னா இங்க 10 இங்க வந்து 4. ஆக்சுவலி வந்து என்னது? இங்க பேலன்ஸ் வந்து ரிமைனிங் என்ன இருக்கும்? 6 மீட்டர் இருக்கும். 6ல 8 போயிடுச்சுன்னா இங்க எத்தனை இருக்கும்? 2 மீட்டர் தான் இங்க இருக்கும். அப்ப 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்கும். அப்போ பிதாகரஸ் தியரம் படி என்னது வரும்? இந்த டபுள் சைடு 2 சைடை வந்து என்னது? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தா என்ன கிடைச்சிரும்? அதர் சைடு கிடைச்சிரும். அதாவது தேர்ட் சைடு கிடைச்சிரும் இல்லையா? 2 சைடும் வந்து என்னது? 3 ஸ்கொயர். அடுத்தது இன்னொரு வந்து என்னது? 2. அப்ப 2 ஸ்கொயர். அப்ப ரெண்டையும் வந்து என்னது? ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும்? சம் பண்ணா என்ன கிடைச்சிரும்? தேர்ட் சைடு வந்து கிடைச்சிருமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 4 என்னது? √13. √13 தான் இந்த ஷார்டஸ்ட். அதாவது எஸ் வந்து ரீச் ஆயிருக்க பாயிண்ட்டுக்கும் டீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? √13. ஓகேவா? அடுத்தது வந்து டீல இருந்து பார்க்கும்போது அதோட எஸ்ஸோட டைரக்ஷன் என்னன்னு தான் கேக்குறாங்க இல்லையா? டீல இருந்து பார்க்கும்போது எஸ்ஸோட டைரக்ஷன் டீயோட ஃபைனல் பொசிஷன்ல இருந்து எஸ்ஸோட பொசிஷன் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இப்ப இங்க டி இருக்குன்னா டீல இருந்து பார்க்கும்போது எஸ்ஸோட டைரக்ஷன் என்னதான் இருக்குன்னு கேக்குறாங்க. இது நார்த்து, இங்க சவுத்து, இங்க நார்த்து, இங்க சவுத்து, இங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட் நடுவுல தான் இப்படிதான் இருக்கு. சோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் என்ன இருக்கு? டீயை பொறுத்து எஸ்ஸோட டைரக்ஷன் என்னன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? எஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அப்போ என்ன ஆன்சரு? √13. சோ ஆப்ஷன் பி √13 நார்த் ஈஸ்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन டைரக்ஷன்ல பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிரண்ங்கறவங்க started walking from point R towards the east. கிரண்ங்கறவன் ஆறுங்கற பாயிண்ட்ல இருந்து என்னது ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்றான். எவ்வளவுனா ஈஸ்ட் டைரக்ஷன்ல, ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன்ல 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்னது யார வந்து மீட் பண்றான்னா கியூங்கற பாயிண்ட ரீச் பண்ணிடுறான். ஓகேவா? கியூங்கற பாயிண்ட ரீச் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் என்ன பண்றான்? he turns left. அப்ப இங்க இந்த ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும்போது லெஃப்ட் எது? அவனுக்கு இதுதான் லெஃப்ட், இது ரைட். லெஃப்ட்ல டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றான்னா 18 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றான். எந்த பாயிண்ட வந்து ரீச் பண்றான்னா Pங்கற பாயிண்ட ரீச் பண்றான். he turns right and walks for 10 மீட்டர். 10 மீட்டர் வந்து ரைட் சைடு வந்து என்னது 10 மீட்டர் வந்து வாக் பண்றான். அண்ட் என்ன பாயிண்ட ரீச் பண்றான்? Tங்கற பாயிண்ட ரீச் பண்ணிடுறான். ஓகேவா? and he turns left. மறுபடியும் என்னது லெஃப்ட் சைடு வந்து என்னது டர்ன் பண்ணி வாக் பண்றாங்க. எத்தனை மீட்டர்னா 19 மீட்டர் வந்து வாக் பண்றாங்க. எஸ்ங்கற பாயிண்ட ரீச் பண்ணிடுறாங்க. ஃபைனலி என்னது மறுபடியும் என்னது ஃபைனலா லெஃப்ட்ல வந்து என்னது டர்ன் பண்றாங்க. 10 மீட்டர் வந்து என்னது 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது கவர் பண்றாங்க. பாயிண்ட் எக்ஸ்ங்கற பாயிண்ட ரீச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R and S. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல இருக்க அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆர் வந்து இங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இங்க 12 மீட்டர் பிளஸ் 18 மீட்டர் பிளஸ் 10 மீட்டர் பிளஸ் 19 மீட்டர். அப்ப டோட்டலா ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 62 மீட்டர். ஓகேவா? 62 மீட்டர் இது ஆப்ஷன் பி 62 மீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பாயிண்ட் Q பொறுத்து எஸ் பாயிண்ட் எஸ் ஓட டைரக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. பாயிண்ட் Q பாருங்க. பாயிண்ட் Q எங்க இருக்காங்க? Q பொறுத்து எஸ் ஓட டைரக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. எஸ் ஓட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க.
இப்போ கியூவை பொறுத்து எஸ்ஸோட டைரக்ஷன் என்னது? இது நார்த், இது சவுத் அண்ட் ஈஸ்ட், அது வெஸ்ட். அப்போ நார்த் ஈஸ்ட் நடுவுல தான், நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல. ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் என்னது? எஸ் கியூவை பொறுத்து எஸ்ஸோட டைரக்ஷன் என்னது? நார்த் ஈஸ்ட். ஆப்ஷன் சி நார்த் ஈஸ்ட். அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பாயிண்ட் ஆர்ல இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இல்லாத பாயிண்ட் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாயிண்ட் ஆர்ல இருந்து பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட்ல இல்லாத பாயிண்ட் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டயகிராமுக்கு வாங்க. பாயிண்ட் ஆர் எடுத்துக்குவோம். பாயிண்ட் ஆர்ல இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இல்லாத பாயிண்ட் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப பாயிண்ட் ஆர்னா இப்ப நார்த் ஈஸ்ட்ல யார் இருக்கா? பி இருக்காங்க, டி வருவாங்க, பி அண்ட் டி, எஸ், எக்ஸ் எல்லாருமே என்னது? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல மட்டும் எது மட்டும் கியூ மட்டும் என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர்னா பாயிண்ட் கியூ தான். இசன் பாயிண்ட் ஆர்ல இருந்து பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இல்லாத எதுனா பாயிண்ட் கியூ. இந்த டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப்ங்கற பாயிண்ட்ல இருந்து நார்த் டைரக்ஷன்ல எத்தனை மீட்டர்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் ஜிங்கறவங்க இருக்காங்க. பாயிண்ட் ஜி இருக்கு. அடுத்து என்ன க்ளூ கொடுத்திருக்காங்கன்னா பாயிண்ட் எஃப்ல இருந்து எஃபோட வெஸ்ட். ஓகேவா? இப்போ இது என்னது? நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேவா? அப்ப எஃபோட வெஸ்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் இ இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் இயோட சவுத்துல. இப்போ இ இங்க இருக்காங்க, இயோட சவுத்னா கீழே வருவாங்க. எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் டிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் டியோட ஈஸ்ட்ல 5 மீட்டர்ல சி இருக்காங்க. பாயிண்ட் டியோட ஈஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இது 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் சியோட நார்த்ல 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் பி இருக்காங்க. சியோட நார்த்னா இப்போ மேல அப்படி வரும். ஓகேவா? அப்ப ஆல்ரெடி 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப 5 இங்க வந்து 4 இருக்கு. 5 + 3 8 மீட்டர். அப்ப 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா பாயிண்ட் பி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? பாயிண்ட் பியோட ஈஸ்ட்ல 12 மீட்டர்ல பாயிண்ட் ஏ இருக்காங்க. பாயிண்ட் பியோட ஈஸ்ட்ல 12 மீட்டர்ல யார் இருக்காங்கன்னா ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப கொடுத்திருக்க கண்டிஷன் வச்சு என்னது? டைரக்ஷன் டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்னது? क्वेश्चनக்குள்ள போலாம். என்னது சொல்லிருக்காங்க? ஜிய பொறுத்து ஏவோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. பாயிண்ட் ஜி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. பாயிண்ட் ஜிய பொறுத்து ஏவோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்னது? இங்க வந்து நார்த், சவுத், இங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல, அதாவது ஈஸ்ட் இது சவுத். அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்கா? ஏ இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி சவுத் ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்போ பாயிண்ட் H இஸ் தி நார்த் ஆஃப் பாயிண்ட் A. ஏவோட நார்த் டைரக்ஷன்ல, அதாவது ஏங்கிற பாயிண்டோட நார்த்ல வந்து ஹச்சும் ஜியோட ஈஸ்ட்ல, ஓகேவா, ஜியோட ஈஸ்ட்ல ஹச் இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா ஹச்சுக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் ஏன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஏவோட நார்த்ல ஹச், இப்ப ஏ எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஏவோட நார்த்ல வந்து ஹச், அப்ப ஹச் வந்து இப்படி வருவாங்க. ஜியோட ஈஸ்ட்னா என்னது? அதுக்கு நேரா வருவாங்க. ஓகேவா? ஜியோட ஈஸ்ட்னா அதுக்கு நேரா, அப்ப ஹச் இங்க இருப்பாங்க. இப்ப ஜியோட ஈஸ்ட்லயும் ஏவோட நார்த்லனா ஹச் வந்து இங்க இருப்பாங்க. அப்ப ஹச்சுக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஹச்சுக்கும் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை மீட்டரு? அப்ப இது வரைக்கும் என்னது? இது வரைக்கும் 8 மீட்டர். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் வந்து இங்க என்ன இருக்கு? ஒரே 1 மீட்டர் மட்டும் தான் இருக்கு. அப்ப 1 மீட்டர் தான் இந்த இடத்துல. இப்ப
அப்ப ஹச்சுக்கும் ஏக்கும் உள்ள மீட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப ஆப்ஷன் சி 1 மீட்டர். ஓகே, தேங்க்யூ.